பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே ஓய்வு நாள் தியானத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். குறிப்பாக இன்றைய நாள் தியானத்தினுடைய செம்பொருள் தூய திருப்பலி எனும் திருவருட்சாதனம், சாக்ரமெண்ட் ஆஃப் ஹோலி சாக்ரிஃபைஸ் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்கப் போகிறோம். திருப்பலி என்று சொல்லும்போது திருவிருந்தை குறிக்கின்றது. திருவிருந்து தான் திருப்பலி. அதுதான் ஒரு பெரிய சாக்கிரமந்து. அந்த சாக்கிரமந்தை குறித்து நாம பார்க்கிறோம். இயேசுனுடைய வாழ்வு, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், இந்த மூன்றோடும் தொடர்புடையது இந்த திருவிருந்து என்கின்ற சாக்கிரமந்து. ஒரு புனிதமான சாக்கிரமந்து. இந்த சாக்கிரமந்தை சிந்திக்கின்ற வேளையிலே நாம் முழுவதுமாய் கர்த்தருக்காக நம்ம அர்ப்பணிப்போம். தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காய் நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. உமது திருவ சித்தத்தின்படியே ஒரு நல்ல புனிதமான தலைப்பினை இந்த ஓய்வு நாளிலே சிந்திக்கும்படியா நீர் கொடுத்திருக்கிறீர் சுவாமி. தூய திருப்பலி என்னும் உண்மையான மெய்யான சாக்கிரமந்து என்கிற தலைப்பிலே நாம் சிந்திக்கப் போகிறோம். என்னுடைய சிந்தனை நீர் ஆசீர்வதியும். விசேஷமாய் எங்களுக்கு தேவையான ஞானத்தையும் புத்தியையும் ஞான வரங்களையும் எடுத்தார். கேட்கின்ற அத்தனை உள்ளங்களையும் தனித்தனியாய் பேர்பெறாய் குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதி. மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். தேவநாமத்திற்கு துதி உண்டாக ஒரு பாடலை பாடுவோம். அருமை ரட்சகா கூடி வந்தோம், உமதன்பின் விருந்தருந்த வந்தோம். அருமை ரட்சகா கூடி வந்தோம், உமதன்பின் விருந்தருந்த வந்தோம். அறிவு கெட்டாத ஆச்சரியமான அன்பை நினைக்க, அறிவு கெட்டாத ஆச்சரியமான அன்பை நினைக்க, அருமை ரட்சகா கூடி வந்தோம், உமதன் பின் விருந்தருந்த வந்தோம். ஆராயும் ஏமது உள்ளங்களை பலவாறான நோக்கம் எண்ணங்களை, ஆராயும் ஏமது உள்ளங்களை பலவாறான நோக்க எண்ணங்களை, சீராய் சுத்தமானதாய் உட்கொள்ள நீ திருவருள் கூறு. அருமை ரட்சகா கூடி வந்தோம், உமை தன்பின் விருந்தருந்த வந்தோம். எங்களுக்காய் உமை ஒப்புவித்தீர், பெடும் ஈன சிலுவையில் மரித்தீர். எங்களுக்காக உமை ஒப்புவித்தீர், கொடும் ஈன சிலுவையில் மரித்தீர். பொங்கும் பேரன்பை எங்கும் தெரிவிப்போம், பொங்கும் பேரன்பை எங்கும் தெரிவிப்போம். புண்ணியநாதரே, அருமை ரட்சகா கூடி வந்தோம், உமதன்பின் விருந்தருந்த வந்தோம். பந்திக்க சமான் நீரேசுவே எமை சொந்தமாய் வரவழைத்தீரே. பந்திக்கே ஜமான் நீரேசுவே எமை சொந்தமாய் வர வழைத்தீரே. உந்தன் கிருபை வல்லமை பெற்றும, உந்தன் கிருபை வல்லமை பெற்றும கூடியம் செய்ய, அருமை ரட்சகா கூடி வந்தும் உம தன்பின் விருந்தருந்த வந்தும். மிக சிறப்பான ஒரு பாடல். சந்தியாகு என்கின்ற பரம்பெரும் ஒரு புலவர் ஊழியர் எழுதியிருக்கிற ஒரு பாடல். அருமை ரட்சகா, நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் எதற்காக என்று சொன்னால், உம்முடைய திருபலியிலே திருவிருந்திலே நாங்கள் போஜனம் பண்ண வந்திருக்கிறோம் என்ற தலைப்பிலே நாம் அந்த பாடலை பாடினோம். இந்த பாடல் குறிப்பாக எல்லா திருச்சபைகளிலேயும் திருவிருந்து சமயத்திலே பாடுகின்ற ஒரு பாடல். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்துக்கு நாம் கடந்து போவோம். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான்.
மிக திருச்சபையிலே ஒரு பெரிய விசுவாசம் என்ன, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே வானத்திலிருந்து இறங்கின அப்பம். அன்று ஆதியிலே வானத்திலிருந்து இறங்கி மன்னாவை போல மக்கள் போஷிக்கப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவ்விதமாகவே ஆண்டவர் தன்னை ஒப்படைக்கிறார். என்ன சொல்றார்? நான் தான் வானத்திலிருந்து இறங்கின அப்பம். அடுத்து என்ன சொல்றார் பாருங்க, இந்த அப்பத்தை புசிக்கிறவன் இந்த அப்பமாகி என் சரீரத்தை புசிப்பவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக, உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். நான் கொடுக்கும் இந்த மாம்சமே என்றார். அப்படியானால் திருச்சபையின் விசுவாசம் ஒரு வெற்றியின் முழக்கமாய் காணப்படுகிறது. என்ன ஒரு வெற்றியின் முழக்கம்? திருவிருந்து பெறுகின்ற நாம் சொல்லுகின்ற அந்த வெற்றியின் வார்த்தை தான். ஒருவேளை அநேகருக்கு தெரிந்திருக்கலாம் அந்த வார்த்தை. போதகர் திருவிருந்திற்கு ஆயத்தம் பண்ணின பிறகு, ஆயத்த ஜெபங்கள் எல்லாம் முடித்த பிறகு நாம் சொல்லுவோம், கர்த்தாவே உமது மரணத்தை நினைவு கூறுகிறோம் ஒன்று. இரண்டாவது சொல்வோம், உமது உயிர்த்தெழுதலை அறிக்கையிடுகிறோம் என்று சொல்வோம். மூன்றாவது சொல்வோம், நீ திரும்பி வர காத்திருக்கிறோம். மிக சிறந்த வார்த்தைகள். இதுதான் சபையினுடைய வெற்றியின் வார்த்தைகள். கர்த்தாவே, அந்த திருப்பலிக்கு நாம் செல்லும் பொழுது முழங்கால்களை ஊன்றி சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, உமது மரணத்தை நினைவு கூறுகிறோம், உமது உயிர்த்தெழுதலை அறிக்கையிடுகிறோம், நீ திரும்பி வர காத்திருக்கிறோம். நாம் அடைந்த வெற்றி சிலுவையின் வெற்றியாகும். இந்த சிலுவையின் வெற்றி என்பது நாம் எங்கே வசித்திருக்கிறோம் என, இந்த சிலுவையின் வெற்றிக்கும் ஆண்டவருடைய வருகைக்கும் நடுவிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் இயேசுவே சிலுவையிலே பெற்ற ஒரு பெரிய வெற்றி. ஆக நம்முடைய சாட்சியான வாழ்க்கை தான் இந்த வெற்றிக்கும் சிலுவையின் வெற்றிக்கும் அவர் திரும்ப வரப்போகிறதற்கும் இடையே நின்றிருக்கின்ற ஒரு பெரிய விசுவாசம். ஆகவே இந்த திருவிருந்து என்பது ஒரு நன்றி கூறுகின்ற சாக்கிரமந்தாய் காணப்படுகிறது. திருவிருந்தை ஏன் ஏற்படுத்தினார்? இது முதல் கேள்வியோடு நாம் துவங்குவோம். இந்த திருவிருந்தை ஏன் ஆண்டவர் ஏற்படுத்தினார்? மார்க்கு சுவிசேஷத்திலே 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் கடந்து போகும் பொழுது, அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி இது அநேகருக்காக, இது ஒருவருக்காக அல்ல, ஒரு குறிப்பிட்ட இனத்திற்காக, மதத்திற்காக, சாதிக்காக, நாட்டிற்காக அல்ல, அநேகருக்காக, இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா மக்களுக்காக சிந்தப்படுகின்ற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய். பழைய உடன்படிக்கையிலே இஸ்ரவேல் மக்களுக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்ட அந்த அப்பம், அந்த ஜீவ தண்ணீர், அந்த ரத்தம் இன்று புதிய உடன்படிக்கையாய் மாறி எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறதாங்க. ஏன் இந்த திருவிருந்தை ஆண்டவர் ஏற்படுத்தினார் சொன்னா மறுபடியும் படிங்க. இது அநேகருக்காக, இந்த திருவிருந்து அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது. அப்படியானால் இந்த புதிய உடன்படிக்கையிலே நாம் சேருகின்றோம், அதற்காக ஆயத்தங்களை செய்கின்றோம், அதற்காக அப்பம் பிடுதல் பற்றியிலே கலந்து கொள்கிறோம். இந்த திருவிருந்தில் அடங்கியிருக்கின்ற எல்லாவற்றையும் குறித்து 3 காரியங்களிலே முடிக்கிறார்கள். 1, இயேசுவின் மரணத்தை நினைவு கூறுகிறோம். 2, அவருடைய உயிர்த்தெழுதலை அறிக்கையிடுகிறோம். 3, அவர் திரும்பி வர காத்திருக்கிறோம். அப்படியானால் இந்த 3 தலைப்பிலே இந்த திருப்பலி என்கின்ற திருவரு சாதனத்தை குறித்து நாம் சிந்திக்கலாம். முதலாவதாக இயேசு மரணத்தை நினைவு கூறுதல். இந்த திருவிருந்து என்பது இயேசுவினுடைய மரணத்தை நினைவு கூறுதல். 1 கொரிந்தியர் புஸ்தகத்திலே 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் நாம் கடந்து போவோம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்படுகிற அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து, எல்லாருக்கும் இந்த சிம்பல் தெரியும், அப்பத்தை எடுத்து அவர் தாமே காட்டி கொடுக்கப்படுகிற ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து, இன்றைய நாட்களிலே ஆயர் பெருமக்கள் அந்த அப்பத்தை எடுத்து பிட்டு என்ன பண்றாங்க? கொடுங்க, ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள்.
அவர் கொடுக்கின்ற அப்பம் ஜீவ அப்பமாயிருக்கிறது, இயேசுவின் சரீரமாயிருக்கிறது. அந்த சரீரத்தை இந்த சிம்பாலிக்கல் நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகின்ற என்னுடைய சரீரமாயிருக்கிறது. மரணத்தை நினைவு கூறுதாங்க அவருடைய சரீரமாயிருக்கிறது. அவர் பிக்கப்படுகின்ற அந்த ராத்திரியிலே நல்லா யோசித்து பாருங்க. நம்ம வாயில சும்மா சொல்லிட்டு வந்துடுறோம், உமது மரணத்தை நினைவு கூறுவோம், முது உயிர்த்தை அறிக்கையிடுகிறோம், நீ திரும்பி ஆனா யாருமே அவருடைய மரணத்தை அந்த நாளிலே நினைப்பதில்லை, அறிக்கை செய்வதில்லை, கூர்ந்து கவனிப்பதில்லை. ஏனென்று சொன்னால் அவருடைய மரணம் என்பது அகோரமான மரணம். திருவிருந்தில் ஈடுபடும் பொழுதெல்லாம் என் ஆண்டவர் எனக்காகப்பட்ட கஷ்டிகளை, எனக்காகப்பட்ட அடிகளை, எனக்காகப்பட்ட வாதைகளை, எனக்காக சிலுவையை சுமந்த அந்த கோர சுமையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்காக தான் நாம் அழைக்கப்படுகிறோம். அதனால்தான் சொல்றாரு, ஆகவே இந்த திருவிருந்து எடுப்பது முக்கியம் அல்ல. ஏதோ முட்டி போட்டு கையை நீட்டி அவரிடத்துல வாங்கி கொண்டு வாயில வச்சு நாக்குல அதை வச்சுட்டு திருவிருந்த இது அநேகர் ஒரு சிம்பாலிக்கா வைத்திருக்கிறாங்க. நீங்க எத்தனை முறை, ஒரு நாளிலே எத்தனை முறை, ஒரு மாதத்திலே எத்தனை முறை, ஒரு வருடத்திலே எத்தனை முறை, எத்தனை முறை எடுத்தாலும் இந்த திருவிருந்து பலன் அளிக்காத ஒன்றாகத்தான் இருக்கும். எப்பொழுது மாத்திரமே என்று சொன்னால் என் ஆண்டவருடைய மரணத்தை நினைவு கூர்ந்தால் மாத்திரமே. கெச்சமனே தோட்டத்திலே அவர் வேதனையோடு தவிக்கிறார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க அதை நினைவு கூறணுங்க. யார் நினைவு கூறுறோம்? அவருடைய ரத்தம் வேர்வை துளிகளாக, ஒரு மனிதனுடைய ரத்தமானது வேர்வை துளிகளாக எந்த சூழ்நிலையிலே வரும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டாம், அறிய வேண்டாம், நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டாம். என் இயேசு அந்த ரத்த துளிகளை வேர்வையாய் சிந்தினார். பக்தன் பாடுறான், புண்ணியன் இவர் யாரோ, வீழ்ந்து ஜெபிக்கும் புருஷன் சஞ்சலம் யாதோ, தண்ணீழல் சொலையிலே சமநாடு வேளையிலே. யார் நினைக்கிறோம்? தன்னந்தனியாக சீஷர்கள் எல்லாம் கைவிட்டாங்க, இந்த உலக மக்களாகிய நாம கைவிட்டுட்டோம். என் ஆண்டவர் தனியாக கெத்செமனே தோட்டத்திலே கோர மரணத்தை குறித்து வேதனைப்படுகிறார். அந்த நேரத்தில் ஒரு பெரிய சித்திரம் ஒன்று வரைந்து வைத்திருந்தார்கள் ரோம நாட்டிலே. எப்படிப்பட்ட சித்திரம்? அந்த கப்பை, ஒரு தூதன் மரணத்தின் கப்பை இயேசு முட்டி போட்டு ஜெபம் பண்றாரு, அப்படி கொடுக்கறான், நீட்டுறான். அவன் நீட்டுறவன் கூட மூஞ்சி இப்படி திருப்பின்னு கொடுக்கறான். ஏன்னா அந்த மரணத்தினுடைய வேதனை இவனாலேயே சகிக்க முடியவில்லை. அதான் சொல்றாரு, துன்ப பாத்திரத்தாடி வண்டலையும் பருகும். அவர் யாருன்னா, இந்த துன்ப பாத்திரம் இருக்கிறதே, அந்த பாத்திரத்தின் அடியே கூட இல்லைங்க, அடி வண்டலையே பருகிறார். துன்பத்தின் அத்தனை உருவத்தையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். யாருக்காக? நமக்காக. இந்த நினைவு கூறுதல் நமக்கு வேண்டும். 1 கொரிந்தியர் புத்தகத்திலே 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் கடந்து போகும் பொழுது அந்த இடத்தில் சொல்லப்படுகின்ற ஒரு காரியம் படிங்க. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து, நீங்கள் சடங்குக்காக அல்ல இந்த அப்பத்தை புசித்து, இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் பொழுதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும், கர்த்தர் எது வரைக்குங்க? ஆண்டவருடைய 2ஆம் வருகை அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறோம், அறிக்கை எடுக்கிறோம். இதுதாங்க உண்மையான அறிக்கை. இந்த சிந்தனையோடு யார் ஒருவர் திருப்பலியில ஈடுபடுகிறார்களோ, திருவிருந்தில் ஈடுபடுகிறார்களோ, அவர்கள்தான் உண்மையான கிறிஸ்தவர்கள், அவர்கள்தான் உண்மையாக இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். அப்படியானால் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் அவிதமான திருவிருந்தை எடுக்கிறோமா? முதலாவதாக இயேசுடைய மரணம் ஏதோ மனப்பாடமா சொல்லிடும், இயேசுவே முதல் மரணத்தை நினைவு கூறுகிறோம். அந்த மரணம் எப்படிப்பட்ட மரணம், அதை யார் சிந்திக்கிறோம்? சிந்திப்பதே இல்லை. பாருங்க, யோவான் சுவிசேஷத்திலே 19ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் கடந்து போகும் பொழுது, ஆகிலும் போர்ச்சேகரில் ஒருவன் ஈட்டியால் சேவகன் எட்டியே குத்த. பாருங்க என்ன பக்தன் பாருங்க, ஈட்டியால் சேவகன் எட்டி குத்துறாயா, இடுப்புல குத்துறான், விழாவுல குத்துறான். குத்துன உடனே அந்த ஈட்டி உள்ளே இறங்குது. படிங்க, அவருடைய விழாவில் குத்தினான். உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அப்படியானால் இந்த ஈட்டி அவருடைய இருதயம் வரையிலே பாய்ச்சப்பட்டது. அப்பதான் அந்த ரோம படை வீரன்
அந்த விழாவில் குத்திய ஈட்டி மிக கோரமான ஒரு ஈட்டி. இவர் மரித்து போனார் என்பதற்கடையாலும் அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிறோமே, எவ்விதமாய் நினைவு கூறுகிறோம்? நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய காலகட்டங்களிலே ஏதோ ஒரு கடமைக்காக, கிறிஸ்தவ சம்பிரதாயத்திற்காக, ஒரு சடங்கிற்காக இந்த திருப்பலி என்பது அமைந்து விட்டது. ஆனால் இந்த திருப்பலியை எப்பொழுதெல்லாம் எடுக்கிறோமோ அவ்வப்பொழுதெல்லாம் ஆண்டுடைய மரணத்தை நினைவு கூற வேண்டும். அந்த மரணம் லேசான மரணம் அல்ல, லேசான மரணம் அல்ல. அந்த மரணம் அகோர மரணம். அந்த மரணத்தை நினைவு கூற வேண்டும். ஏசியா தீர்க்கதரிசி இப்படியா சொல்கிறான். 53ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் படிங்க. அவர் தம்முடைய ஆத்மாவை, அவர் இந்த மரணம் எப்படிப்பட்ட மரணமா? தன்னுடைய புனிதமான ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி ஊற்றுகின்றார். மரணத்தில் ஊற்றுகின்றார், பாதாளத்திலே ஊற்றுகின்றார். அதுக்கப்புறம் அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்பட்டு, அவர் அக்கிரமம் யார் செய்கிறாங்களோ அவர் ஒருவரும் ஒருபோதும் அவரிடத்திலே எந்த தீமையும் காணவில்லை. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தன்னுடைய ஆத்மாவை மரணத்திலே ஊற்றுகின்றார். அது மாத்திரமல்ல, அக்கிரமக்காரரிலே தீயவர்களிலே ஒருவனாக எண்ணப்பட்டு இடையிலே தொங்கினார். அநேகருடைய பாவத்தை, எல்லாருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்கள் அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார்கள். கொள்ளையாக அந்த அன்பை நினைவு கூறுதல், அந்த ஐக்கியத்தை நினைவு கூறுதல், அதுதாங்க மரணத்தை நினைவு கூறுதல். மரணத்தை நினைவு கூறுதுன்னா ஏதோ ஒரு லேசாக மரணத்தை நினைவு கூறுறோம் என்று அல்ல, உண்மையான நினைவு கூறுதல். இந்த நினைவு கூறுதல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? சிந்திப்போம். ஏதோ வாயளவிலே வார்த்தைக்காக அல்லது ஒரு ஜெபத்திற்காக அல்லது எடுக்க வேண்டும் என்ற நியதிற்காக சொல்லுகின்ற வார்த்தை அல்ல. இந்த மரணத்தை நினைவு கூறுதல் என்பது ஆழமான பொருள் கொண்டது. எபேசியர் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் கடந்து போகும் பொழுது, இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே அடிமைகளாய் இருந்தார்கள். அவர் விடுதலை வாழ்வுக்காக மன்றாடினார்கள். விடுதலை வாழ்வுக்காக மன்றாடும் பொழுது அவர் கொடுக்கப்பட்ட நியதி 1 வயது ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெறுவதற்கு செலுத்துங்கள் என்று சொன்னார். அவ்விதமாகவே இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து என் ஆண்டவர் அவர் மரித்தாரே, அவரை அர்ப்பணித்தோமே, அந்த மரணத்தை நாம் நினைவு கூறுகிறோமா? சிந்திப்போம். இரண்டாவதாக காரியம், அவருடைய உயிர்த்தெழுதலை அறிக்கையிடுகிறோம். முதலாவதாக அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிறோம். இரண்டாவது அவருடைய உயிர்த்தெழுதலை அறிக்கையிடுகிறோம். லூக்கா சுவிசேஷத்திலே 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கடந்து போவோம். அவர் இங்கே இல்லை, அவருடைய உயிர்த்தெழுதலிலே சீடர் அவரை பார்க்க வந்த அருமையான பெண்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை, அவர் இங்கே இல்லை. இஸ் நோ மோர் ஹியர். அவர் இல்லையா? என்ன பண்ணார்களா? அவர் உயிர்த்தெழுந்தார். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அவர் இங்கே இல்லை என்கின்ற ஒரு நிலைமை இருக்கிறதா? அல்லது உயிர்த்தெழுந்தார் என்ற நிலைமை இருக்கிறதா? நன்றாக சிந்திக்க பார்க்கணும். இதை சிந்திக்காமலேயே முழங்கால் ஊன்றியவுடனே அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிறோம், அவருடைய உயிர்த்தை அறிக்கையிடுகிறோம் என்று சொல்கிறோம். ஆனால் இந்த கல்லறையிலிருந்து அவர் உயிரோட உடலோட எழுந்தார் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு, அந்த சீடன், அவருக்கு அன்பாயிருந்த நிக்கோதேமு சீடர்கள் எல்லாரும் போயிட்டு ஒருவரும் புதைத்திராத கல்லறையிலே அவரை புதைத்தார்கள். யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 38 42 வரையிலே நாம் படித்து பார்க்கும் பொழுது அந்த கல்லறையிலே அவருக்காக வைக்கப்பட்டார்கள். படை வீரர்கள் காவல் இருந்தார்கள். முத்திரை போட்டார் ராஜா, இவர் எழுந்துக்க மாட்டார் என்று சொல்லி. ஆனால் இன்னைக்கு நாம சொல்றோம், அவருடைய மரணத்தை அறிக்கையிடுகிறோம், உயிர்த்தெழுதலை அறிக்கையிடுகிறோம் என்று சொல்லுகிறோம். அப்படியானால் என் இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதற்கு சாட்சியாக தான் இந்த திருப்பலி காணப்படுகிறது, இந்த திருவிருந்து காணப்படுகிறது. இந்த திருவிருந்தை எப்பொழுதெல்லாம் எடுக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அவருடைய மரணத்தை மாத்திரமல்ல, அவருடைய உயிர்த்தெழுதலையும் நாம் அறிக்கையிடுகிறோம். அவர் உயிரோடு எழுந்த கடவுள் அப்படியே மறைஞ்சிடல, உடலோடு எழுந்தார் என்பதற்கு என்ன சாட்சின்னு சொன்னா, லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 42 43 வசனங்களை பார்க்கும் பொழுது படிங்க. அப்பொழுது பொரித்த மீன் கண்டங்களை தேன்கூட்டு துணிகளையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவருக்கு ஆர்டர் கொடுக்கிறாங்க. அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்தார். அப்படியானால் அவர் உடலோடு எழுந்தார். எவ்விதமாய் புதைத்தார்களோ அவ்விதமாகவே அவர் எழுந்தார். வெறும் ஆவியோடு எழுந்திருக்கல,
அவர் மாம்சத்தோடு எழுந்தார், உடலோடு எழுந்தார், அவர் காயங்களோடு எழுந்தார். அதனாலதான் சொன்னாரு, அவனை பார்த்து சீஷனை பார்த்து சொன்னாரு, உனக்கு சந்தேகமா இருந்தா என் காயங்களை தொட்டுப்பார், கைகளை விட்டு துழாவிப்பார் என்று சொன்னார். அப்படியானால் என் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் மிக சிறந்ததான ஒரு செயல்பாடு. எந்த ஒரு மனிதர்களும் உயிர்த்தெழாத நிலைமையிலே என் ஆண்டவர் உயிர்த்தெழுந்து அநேகருடைய இந்த உலகத்தாருடைய விசுவாசத்தை பெரிதாக மாற்றி கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, இந்த உயிர்த்தெழுதலை நாம் அறிக்கை செய்வதுதான் நம்முடைய திருவிருந்தாக காணப்படுகிறது. யோவான் சுவிசேஷத்திலே 6 அதிகாரம் 53 58 வசனங்களை படிக்கும் பொழுது மிக அருமையான அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லப்படுகிறது. என்னன்னு சொன்னா 53 வசனத்துல நித்திய ஜீவன் உள்ளவர் கடைசி நாளிலே எழுப்புவார் என்ற ஒரு உண்மையான தத்துவத்தின்படியே இந்த நிலைமை காணப்படுகிறது. யோவான் சுவிசேஷம் 6 அதிகாரம் 53 வசனம். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று. அப்ப ஜீவன் இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய திருவிருந்தில நிச்சயம் பங்கு பெற வேண்டும். அவருடைய திருவிருந்தில திருப்பலியில நாம் சேருகிறோம் என்று சொன்னால் அவருடைய மரணத்தை நினைவு கூற வேண்டும். மரணத்தை மாத்திரமல்ல, அவருடைய உயிர்த்தெழுதலை நாம் அறிக்கை செய்ய வேண்டாம். அந்த உயிர்த்தெழுதலை நாம் அறிக்கை செய்யவில்லை என்று சொன்னால் நித்திய ஜீவன் இல்லை என்றே பொருள். அதான் 54 சொல்றாரு, நீங்கள் நித்திய ஜீவன் உடையவர்கள். யாருடைய மரணத்திலே யார் அவருடைய துன்பத்திலே ஈடுபடுகிறார்களோ, யார் அவர் உயிர்த்தெழுதலை அறிக்கை செய்து மெய்யாகவே என் தேவன் உயிரெழுந்தார், அவர் இங்கே இல்லை என்று சொல்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கையில அவர் நிலைத்திருக்கிறார். 56 வசனம் சொல்றா பாருங்க, மிக அருமையா. 6:56 படிங்க. யோவான் 6:56. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன். ஐயா, நான் திருவிருந்து எடுக்கிறேன் என்று சொல்கிறோமே, நீங்களும் நானும் எடுத்த திருவிருந்து என்ன? என் ஆண்டவருடைய மாம்சம், என் ஆண்டவருடைய ரத்தம். அதை புசித்து அதை பானம் பண்ணின நாம், பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான். நீங்களும் நானும் ஆண்டவர் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்வோமானால் உண்மையாகவே அவருடைய திருவிருந்திலே நாம் ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும், ஒன்றுபட்டிருக்க வேண்டும், அந்த திருவிருந்தை எடுத்திருக்க வேண்டும். அந்த திருவிருந்து எடுப்பதினாலே நாம் அவரில் நிலைத்திருக்கிறோம். அவரை படிங்க. நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன், அவரும் நம்மில் நிலைத்திருக்கிறார், நாமும் அவரில் நிலைத்திருக்கிறோம். இந்த உறுதிப்பாடுதான் உயிர்த்தெழுதலை அறிக்கையிடுதல். என்னுள்ளே ஆண்டவர் இருக்கிறார், நான் அவருள்ளே இருக்கிறேன். என்னுள்ளே ஆண்டவர் இருக்கிறார் என்று சொன்னால் என்னுடைய செயல்பாடுகள் எவ்விதமாய் காணப்பட வேண்டும், என்னுடைய கிரியைகள் எவ்விதமாய் காணப்பட வேண்டும். செத்துப்போன கிரியைகளை அல்ல, உயிரோடு எழுந்த கிரியைகள், அன்பின் கிரியைகள், ஐக்கியத்தின் கிரியைகள், ஒற்றுமையின் கிரியைகள், சமாதானத்தின் கிரியைகள், இவ்விதமான கிரியைகள் என்னுடைய வாழ்க்கையில காணப்பட்டால் ஒழிய நான் உயிரோடு எழுந்த ஆண்டவரை அறிக்கை செய்யவே முடியாது. நான் ஆண்டவருடைய திருவிருந்தை திருவழியை எடுத்துக்கொண்டு வந்துவிட்டேன் என்று சொல்லுகிற நாம் நம்முடைய ஐக்கியத்தை பிறரோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும், நம்முடைய சமாதானத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி பகிர்ந்து கொண்டால் மாத்திரமே இந்த திருவிருந்து உண்மையாகவே அவருடைய உயிர்த்தெழுதலை அறிக்கையிடுகிற திருவிருந்தாய் காணப்படுகிறது. ஆகவே எனக்கு அருமையான தேவன் ஜனமே, ஆண்டவருடைய திருவிருந்திலே பங்கு பெற்று இருக்கிற நாம், பங்கு பெறுகின்ற நாம், பங்கு பெற்றுக் கொண்டே இருக்கின்ற நாம், முதலாவதாக அவருடைய மரணத்தை நினைவு கூற வேண்டும், இரண்டாவது அவருடைய உயிர்த்தெழுதலை அறிக்கையிட வேண்டும், மூன்றாவது அவர் மீண்டும் வருவார் என்ற காத்திருத்தல். 1 கொரிந்தியர் புத்தகத்திலே 11 அதிகாரம் 26 வசனம் படிங்க. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும்போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அப்படியானால் அவர் மீண்டும் வருகிறார், வருமளவும் கர்த்தர் வருமளவும். நிறைய பேரு என் ஆண்டவர் வரமாட்டார் என்ற நினைப்பிலேயே பொருள் சேர்த்துக் கொள்கிறார்கள், தீமைகளை சேர்த்துக் கொள்கிறார்கள், பாவங்களை அடுக்கடுக்காய் பண்ணிக் கொண்டிருக்கிறார்கள், பொல்லாத வழிகளிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகமே சாஸ்வதம் என்று சொல்லி, உலகத்தின் காரியங்கள் தான் நிரந்தரம் என்று சொல்லி உலகத்திலேயே உலக ஆசையிலேயே உழந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என் தேவன் மீண்டும் வருவார். மேகம் மீதி இயேசு ராஜா வேகம் வராரே. ஆகவே என் ஆண்டவர் வரும்பொழுது எக்கச்சக்கமான காரியங்கள் நடைபெறுகிறது.
எப்படிப்பட்ட காரியங்கள்? வல்லமையான காரியங்கள். மரணத்தை நினைவு கூறுகிறோம், உயிர்த்தெழுதலை அறிக்கையிடுகிறோம், அவர் மீண்டும் வருவதற்காக காத்திருக்கிறோம். இந்த 3 காரியங்கள் இருந்தால் மாத்திரமே நீங்களும் நானும் எடுக்கின்ற திருவிருந்து பலனுள்ள ஒரு திருவிருந்தாய் காணப்படுகிறது. மத்தேயு சுவிசேஷத்திலே 24ஆம் அதிகாரம் 30வது வசனத்துக்கு கடந்து போவோம். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். என் ஆண்டவர் வருவார் என்று சொல்கிறோமே, அவருடைய அடையாளம் எங்கே காணப்படுகிறது? வானத்திலே காணப்படுகிறது. அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மகா வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் குளோரியோடும் வானத்தின் மேகங்களின் மேலே வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும். ஐயா, கிறிஸ்தவம் மாத்திரமல்ல, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் மாத்திரமல்ல, இயேசு நல்லவர் என்று சொல்லிக்கொண்டு பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறோமே நாம் மாத்திரமல்ல, எல்லா மக்களும் சகல கோத்திரத்தாரும் அவருடைய வருகையை காண்பார்கள். இந்த நம்பிக்கையோடு தான் நாம் திருப்பலியில ஈடுபட வேண்டும். இந்த நம்பிக்கை இருக்கிறதா? இயேசு வருகிறார், எனக்கு மட்டும் வருகிறார் என்ற சுயநலத்தோடு யார் ஒருவர் இருக்கின்றார்களோ அவர் எடுக்கின்றது திருப்பலி அல்ல, திருபூஜை அல்ல, திருவிருந்து அல்ல. பலருக்காக, என் ஆண்டவர் ஒருவருக்காக, ஒரு குறிப்பிட்ட இனத்திற்காக, மதத்திற்காக, சாதிக்காக, இனத்திற்காக வரவில்லை. அவர் எல்லா மக்களுக்கும். படிங்க மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். கண்டு ஆண்டவருடைய வருகையை பார்ப்பாங்க. ஐயோ, இவர் மரித்து விட்டார், இவர் உயிரோடு எழுந்திருக்கவில்லை என்று நினைத்தோமே, இப்ப பார்த்தோம்னா அவர் மகிமையோடு வருகிறாரே என்று சகல கோத்திரத்தாரும் அவர்களை சிந்திப்பார்கள். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, அவருடைய உயிர்த்தெழுதலை அறிக்கையிடுகிற நாம் அவர் மீண்டும் வருவார் என்ற எதிர்பார்த்தலோடு காத்திருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்களை வாசிக்கும் பொழுது நாம் ஒருவருக்கு ஒருவர் படிங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அவர் மகிமையாய் வருவார். ஏதோ சாதாரணமாக அவர் பிறப்பை போல ஒரு மாட்டுக் கொட்டையிலே பிறந்தாரே, அவ்விதமாய் அல்ல. என் தேவன் ஆரவாரத்தோட, மகா ஜனங்களுடைய எழுச்சியோட, பரிசுத்தவான்கள் கூட்டத்தோட, தூதர்களோட இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள், அப்பொழுது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல, கிறிஸ்துவாய் மரித்தவர்கள் அல்ல. எப்படி பண்ற சொல்லுவாங்க? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். கிறிஸ்துவுக்குள் யார் ஒருவர் ஆண்டவராக இயேசுவுக்குள்ளாதாக தன்னுடைய ஜீவனை செலுத்தினார்களோ, வாழ்ந்து காட்டினார்களோ, அவருக்குள்ளாகவே வாழ்ந்து 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 மறித்தார்களோ அவர்கள்தான் முதலாவது எழுந்திருப்பார்கள். நாம நினைச்சிருக்கிறோம் கிறிஸ்தவர்கள் எல்லாம் முதலாவது இல்லைங்கய்யா. யார் ஒருவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரோடு கிறிஸ்துவுக்குள்ளதாக, அவருடைய ஐக்கியத்திற்குள்ளதாக, அவருடைய பரம ரகசியத்திற்குள்ளதாக, நல்ல காரியங்களுக்குள்ளதாக, விவேகமான செயல்பாடுக்குள்ளதாக, எழுச்சி மிக்க அவருடைய காரியங்கள் அதற்குள்ளதாக யார் ஒருவர் மரித்திருக்கிறார்களோ அவர்கள்தான் முதலாவதாக எழுந்திருப்பார்கள். அப்படியானால் மீண்டும் வருவதற்காக காத்திருக்கிற நாம், ஒருவேளை நமக்கு முன்னதாக மரித்து போனவர்கள் கிறிஸ்துக்குள்ளதாய் மரித்தார்களே என்று சொன்னால் அவர்களும் வருவார்கள் என்ற நிச்சயத்தோடு காத்திருக்க வேண்டும். படிங்க. பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இதாங்க நம்முடைய நம்பிக்கை. கர்த்தாவே உமது மரணத்தை அறிக்கையிடுகிறோம், சரி, உமது உயிர்த்தெழுதலை அறிக்கையிடுகிறோம், சரி. அவர் மீண்டும் வருவதற்காய் காத்திருப்பதோடு மாத்திரமல்ல, ஏன் காத்திருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய காத்திருத்தல் அவரோடு கூட பயணமாவதற்காக, நம்முடைய ஜீவன் அவரோடு கூட பயணம் அடைவதற்காக. ஆகவேதான் திருவிருந்து எடுக்கும் பொழுதெல்லாம் அவருடைய பாடுகளை நினைவு கூற வேண்டும். எத்தனை பாடுகள், எத்தனை இம்சைகள்,
எத்தனை வதைகள் எனக்காக பட்டீர் சுவாமி. சிந்திக்க வேண்டாம், அவருடைய மரணத்தை நினைவு கூற வேண்டாம். எனக்காக நீர் மரித்தீரே என்று அவருடைய உயிர்த்தெழுதலை அறிக்கை செய்ய வேண்டாம். இவ்விதமாக செய்வதுதான் இந்த திருவிருந்து. அதனால்தான் சொல்றாரு பாருங்க, கடைசியாக யோவான் சுவிசேஷத்திலே 6ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம் எப்படி சொல்லி பாருங்க. இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று. ஜீவனற்ற கிறிஸ்தவர்கள் படிங்க. ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படியானால் நாம் ஜீவன் அற்றவர்கள் என்று சொன்னால் அவருடைய மாம்சத்தை, அவருடைய ரத்தத்தை, அவருடைய சரீரத்தை புசித்து பானம் பண்ணால் ஏதோ கடமைக்காக, கட்டாயத்திற்காக, சடங்காக எண்ணி இல்லாதபடி உண்மையான வடிவத்தோடு அவருடைய மரணத்தை நினைவு கூறுகின்ற திருவிருந்தாய், அவருடைய உயிர்த்தெழுதலை அறிக்கையிடுகிற திருவிருந்தாய், அவர் மீண்டும் வருவார் என்ற காத்திருப்போடு எதிர்பார்க்கின்ற ஒரு தன்மை உடையதாய் இருக்குமானால் மாத்திரமே நாம் ஜீவன் உள்ளவர்கள். அப்படியானால் இந்த ஆன்மீக பயணத்திற்கு நமக்கு உதவுகிறது இந்த திருவிருந்து தான். இந்த திருவிருந்து என்பது இம்மைக்குரிய வாழ்க்கைக்கும் மறுமைக்குரிய வாழ்க்கைக்கும் உடையதாய் காணப்படுகிறது. இயேசு உடைத்தார், தன்னையே உடைத்தார். அப்படியானால் நாமும் உடைபட வேண்டும், நாமும் உடைக்கப்பட வேண்டும். இயேசு இந்த மரணத்திலே தன்னை ஊற்றினார். அதை நினைவு கூறுவதற்காக தான் இந்த திருவிருந்து. அப்படியானால் நீங்களும் நானும் இந்த மரணத்திலே நம்மை உடைக்க வேண்டும், நம்மை உடைத்து அவருடைய பாதத்திலே நிறுத்த வேண்டும். அவருடைய பாதத்திலே நிறுத்தும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் எவ்விதமாக என்று சொன்னால், அவருடைய திருப்பலியை ஏற்றுக்கொண்டவர்கள் எவ்விதமாய் இந்த 3 காரில் ஈடுபட்டு தங்களை தாங்களே ஆயத்தமுடாய் மாற்றி அப்படி வருகைக்காய் காத்திருக்கிறார்களோ அவ்விதமாகவே நீங்களும் நானும் கூட அவருடைய மரணத்தை நினைவு கூர்ந்து அவருடைய உயிர்த்தெழுதலை அறிக்கையிட்டு அவர் திரும்பி வர காத்திருக்கின்ற பிள்ளைகளாய் இருக்கின்ற அனுபவமே சிறந்த ஒரு அனுபவமாகும். ஆகவே இந்த திருவிருந்து என்பது ஏதோ ஒரு சடங்கான சாக்கிரமம் அல்ல, இது உண்மையான சாக்கிரமந்து. இது உண்மையான சாக்கிரமந்து. இந்த சாக்கிரமந்தை நாம் எடுக்க வேண்டுமானால் அவருடைய மரணத்தை நிச்சயமாய் நினைவு கூற வேண்டும். அவருடைய மரணத்தை நினைவு கூறாத வரையிலே, அவருடைய பாடுகளை என் பாடுகளாய் ஏற்று அனுபவிக்காத வரையிலே நமக்கு இந்த திருவிருந்து பலன் அளிக்கவே அளிக்காது. அது மாத்திரமல்ல, உயிர்த்தெழுதலை அறிக்கை செய்ய வேண்டும். யார் ஒருவர் என் இயேசு உயிரோடு எழுந்தார் என்று அறிக்கை செய்கிறோமோ, உதட்டினால் அல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அறிக்கை செய்கிறோமோ, அவர்களுக்கு இந்த திருவிருந்து பலனுள்ளதாய் காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய வருகையிலே நான் காணப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு யார் ஒருவர் இந்த திருவிருந்தில் ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கு இந்த ஐக்கியத்தின் உயர்வு காணப்படுகிறது. என் ஆண்டவரோடு சேர்ந்து வாழக்கூடிய நிலைமை ஏற்படுகிறது. ஆகவே இந்த திருவிருந்து என்பது ஏதோ ஒரு சாதாரணமான சடங்காக நீங்கள் நான் எடுக்கின்ற வரையிலே திருவிருந்து அல்ல. இந்த திருவிருந்து உண்மையான போஜனமாய் இருக்க வேண்டும். என்னை இயேசுவோடு நான் மரிக்கின்றவனாய், உயிரோடு எழுகின்றவராய், திரும்ப வருகின்றவராய் இருக்கின்ற அவரோடு கூட நான் ஐக்கியமாய் இருக்க வேண்டுமானால் இந்த திருவிருந்து ஒரு அன்பின் விருந்தாய் காணப்பட வேண்டும். பக்தன் பாடுகிறான், அன்பின் விருந்தாமே, அன்பின் விருந்தாமே. என்ன அழகான ஒரு பாடல் பாருங்க. அன்பரின் நேசம் யார் சொல்லலாம்? அவருடைய அன்பின் வெளிப்படைதான், அவருடைய அன்பின் மறு உருவாக்கம் தான் இந்த திருவிருந்து. ஆகவே இந்த திருவிருந்தை எடுக்கும் பொழுதெல்லாம் எனக்கு பிறனாயிருக்கிறவன் யார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனக்கு பிறனாயிருக்கிறவன் யார், அன்று பிறனாயிருந்தவன் யார் என்று ஆண்டவரே சொல்றார். உதவி செய்தவன் தானே. நம்முடைய வாழ்க்கையிலே இல்லாதோருக்கும், பலவிதமான சங்கடமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கும், பிரச்சனையோடு இருக்கின்றவர்களுக்கும், எதிர்காலத்தை எண்ணி இயங்கிக் கொண்டிருக்கிறவர்களுக்கும், நன்மை கிடைக்கவில்லை என்று தவிக்கின்றவர்களுக்கும் யார் ஒருவர் உதவி செய்கின்றார்களோ அவர்கள்தான் உண்மையான திருவிருந்து எடுக்கின்ற மக்களாய் இருப்பார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவ்விதமாய் செய்ய முயற்சி செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காய் நன்றியுடைய ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. உங்கள் திருவிழா சித்தத்தின்படியே உடைய சாக்கரமருந்தை நாங்கள் குறித்து சிந்தித்தோம் சாமி. தூய திருப்பலி என்பது ஒரு அருமையான தூய திருவருட் சாதனம் ஆகும் என்பதை நான் சிந்தித்தோம். இந்த தூய திருவருட் சாதனத்தை சிந்திக்கின்ற நாங்கள்
உம்முடைய திருப்பந்தியிலே சேரும் பொழுது எடுக்கின்ற பிரச்சனையாகிய ஆண்டவரே உமது மரணத்தை நினைவு கூறுகிறதும் உமது உயிர்த்தெழுதலை அறிக்கையிடுகிறதும் நீ திரும்பி வர காத்திருக்கிறதும் இந்த செயல்பாடை வாயளவிலே சொல்லாதபடி எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லி இதற்கான காரியங்களை உண்மையாக நாங்கள் செய்து பாவ மன்னிப்பை பெற்று பாவ விமோச்சனம் பெற்று நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள கிருபை தாரும். செய்தி கேட்டாத்த நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதி மீட்பரேசனை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நம் யாவின் அர்ப்பணிக்கிறோம். பிதா குமாரன் தூயாவின் ஆசீர்வாதம் வழிநடத்துதல் தெய்வீக சமாதானம் நம் யாவரோடும் குறிப்பாய் செய்தி கேட்டாத்த நல்ல உள்ளங்களோடும் நிலைத்திருந்த நிம்மதி ஆசீர்வாதத்தை கட்டிடுவதாக. ஆமீன் ஆமீன். God bless you.